கிரிக்கெட் ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் சத்தியமா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நவ் மீடியாக்குள்ள போகும்போது தான் தெரியுது இப்படி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹித் சர்மாவை தொடர்ந்து விராட் கோலியும் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற விரும்புவதாக பிசிசிஐ கிட்ட விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காப்ல. அதுக்கு பிசிசிஐ விராட் கோலி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க, உங்க முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலிக்கு ஏஜ் 36 ஆகுதுதான், இருந்தாலும் ரொம்ப ஃபிட்டா தாங்க இருக்காப்ல. இப்ப இருக்கிற யங்ஸ்டருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவரோட ஃபிட்னஸ் லெவல் எல்லாமே இருக்கு. இதுவரைக்கும் 123 டெஸ்ட், 210 இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காப்ல. டெஸ்ட்ல மட்டும் இவர் 9230 ரன் அடிச்சிருக்காப்ல. ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 254. டெஸ்ட்ல மட்டும் இவர் 30 100 31 50 1027 4 30 6 55 ஸ்ட்ரைக் ரேட்ல இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா தாங்க இருக்காரு. டெஸ்ட்லயும் ஒரு சில சாதனைகளை எல்லாம் முறியடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. விராட் கோலி மட்டும் தன்னோட முடிவை மாத்திக்காம இருந்தா எந்த நேரத்திலையும் விராட் கோலி ஓய்வு பெற நியூஸ் நம்மள வந்து சேரும். ரோஹித் சர்மா வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு பிடிச்ச நிறைய பிளேயர் நம்மளை விட்டு சீக்கிரமாவே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது இவ்வளவு சீக்கிரமா நடக்குன்னு நான் எதிர்பார்க்கல. விராட் கோலி இல்லாத டெஸ்ட்டை நம்ம பார்க்க பழகிக்குவோம், ஆனா விராட் கோலியை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, விராட் கோலியை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உடனுக்குடன் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.